நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 19ஆம் நாள் பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்திடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்துல ஆண்டாள் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு பாடி முடிச்சா. உன்னுடைய கொஞ்சம் வளையோசை கேட்கும் வண்ணம் உன்னுடைய அழகான அந்த அன்ன நடைய நாங்கள் பார்க்கணும், அப்படி நடந்து வந்து அந்த கதவை கொஞ்சம் திற அப்படின்னு நப்பின்னை பிராட்டின் இடத்துல நேற்றைய தினம் ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிண்டா. ஆண்டாள் வேண்டி கேட்டுன்றதுனால இப்ப நப்பின்னை பிராட்டி கதவை திறக்கலாம் அப்படின்னு கட்டிலேந்து எழுந்துக்கிறா. இப்போ கண்ணன் அவள் கையை பிடிச்சி இழுத்து திருப்பியும் நப்பினை பிராட்டிய கட்டிலேயே கிடத்தினான். இப்போ கண்ணன் நப்பினை பிராட்டி இடத்துல சொல்றான், அவ யார தேடி வந்திருக்கா, என்னல்லையோ பார்க்கணும்னு வந்திருக்கா, என்ன அனுகிரகம் வேண்டிதானே வந்திருக்கா, என்ன நோக்கிதானே இந்த நோன்பும் இருக்கா, அப்படி இருக்க நான் தானே போய் கதவை திறக்கணும், நீ ஏன் போய் திறக்கிற அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். அதுக்கு நப்பினை பிராட்டி சொல்றா, அது நன்னா இருக்கே, உங்களுக்கு இவ்வளோ அக்கறை உங்க பக்தர்கள் மேல இருந்திருந்ததுன்னா 17ஆம் பாசுரத்துல அவ என்ன பாடினா, அம்பரம் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய்னு பாடினா. அப்போவே பாவம் எழுந்து போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கணும் இல்லையா. அதுக்கு அடுத்த பாசுரத்துல என்ன எழுப்பினா, அதனால இப்ப நான் போய் கதவை திறக்கலாம்னு போனா என்னையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் திறப்பேள்னு இப்ப சொல்றேளே அப்படிங்கிறா. இப்படி மாறி மாறி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. நீ முன்ன நான் முன்னன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறா. ஆனா யாருமே வந்து கடைசி வரைக்கும் பாவம் கதவை திறந்தா மாதிரி தெரியல. வெளியில ஆண்டாள் கோஷ்டினர் காத்துன்னு இருக்கா. அதனால எட்டி பாக்குறா, என்னதான் நடக்கிறது, யாருமே இன்னும் வந்து கதவை திறக்கலையே அப்படின்னு பார்த்தா அங்க உள்ள ஆண்டாள் என்ன காட்சியை பார்த்தாலோ அதை தான் அப்படியே இந்த பாசுரமாக அமைச்சிருக்கா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அழகான ஒரு குத்து விளக்கானது அந்த அறைக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே இருட்டில் படுத்துட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். இன்னொன்று, நப்பின்னை பிராட்டியும் கண்ணனும் அங்கே ஏகாந்தமாக இருக்கா. அதனால அவ ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த இடத்துல அழகான ஒரு குத்து விளக்கு, அந்த விளக்கின் ஒளியில ரெண்டு பேருடைய முகமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறா. அவ்வளோ அழகா அவ்வளோ பொலிவோடு பிரகாசமாக தெரியறது. அந்த மாதிரி அழகா அங்கே ஒரு குத்து விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு. கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் அப்படின்னா யானை தந்தங்களை கொண்டு கட்டிலுக்கு கால்கள் அமைச்சிருக்காளாம். இது எந்த யானையுடைய தந்தங்கள் அப்படின்னா கோளையாபீடம் அப்படிங்கிற ஒரு மதம் கொண்ட யானை. அந்த யானையை கம்சன் கண்ணனை நோக்கி ஏவி விடுறான். சொல்றான், இந்த யானையை நீ வந்து அடக்கி காட்டணும் அப்படிங்கிறான். கண்ணனுக்கு ஒரு சவால் அது. அதனால அந்த யானையுடைய தந்தங்களை கண்ணன் உடைச்சான். அதன் தலை மேல ஏறி அந்த யானையை அப்படியே குத்தி அந்த யானையை வதம் பண்ணிட்டான் கண்ணன். அந்த யானையுடைய தந்தங்களை கொண்டுதான் இந்த கட்டிலுக்கு கால்கள் அமைச்சிருக்காளாம். ஏன்னா நப்பின்னை பிராட்டி ஒரு வீரபத்னி. கண்ணனுடைய வீரம் தான் இவளுக்கு ரொம்ப பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய கணவன் இப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு சொல்லிக்கிறதுல அவளுக்கு அவ்வளோ பெருமை, வீரபத்னி. அதனால அந்த தந்தங்களை கொண்டே அந்த கட்டிலுக்கு கால்கள் அமைச்சு அந்த கட்டில படுத்துட்டு தூங்கினாதான் நப்பின்னை பிராட்டிக்கு உறக்கம் வருமா. அதனால அப்பேற்பட்ட கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, மெத்து மெத்துன்னு இருக்க அந்த படுக்கை பஞ்சசயனம் அப்படிங்கிறா. பஞ்சசயனம்னா என்னன்னா, ஒரு படுக்கைக்கு 5 அம்சங்கள் இருக்கணும். 5 அம்சங்கள். அது என்னென்ன 5 அம்சங்கள் அப்படின்னா, மென்மையா இருக்கணும், வெண்மையா இருக்கணும், நல்லா வாசனையா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், அழகா இருக்கணும். இந்த 5 அம்சங்களும் இருந்ததுன்னா அதுதான் பஞ்சசயனம். அப்பேற்பட்ட பஞ்சசயனத்தின் மேலேறி, இது ஒரு அர்த்தம். பஞ்சசயனத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, விசாலமான படுக்கை அப்படின்னு ஒரு அர்த்தம். எதுக்கு இந்த விசாலமான படுக்கை அப்படின்னா, ரொம்ப பறந்து விரிந்த அந்த படுக்கையில நப்பின்னை பிராட்டியும் கண்ணன் மட்டுமே சயனத்துல இருக்கா. ஆண்டாள் இதையே இந்த இடத்துல சொல்லி பாடுறான்னா, 5 லட்சம் கோபியர்கள் நாங்க காத்துன்னு இருக்கோம் அந்த கண்ணனை அனுபவிக்கணும்னு. அத்தனை பேரையும் தன் இடத்துல அடக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்டில் அது அப்படிங்கிற அர்த்தத்துல பாடுறா. நாங்களும் அந்த கிருஷ்ணானுபவத்தை அடையணும் இல்லையா. அதனால மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய். கொத்தலர் அப்படின்னா கொத்து கொத்தான பூக்களை அந்த நப்பின்னை பிராட்டி தன் கூந்தல்ல சூட்டின்னு இருக்காளாம். இதையே ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா அப்படின்னா,
நப்பின்னை பிராட்டியே நாங்களோ கண்களுக்கு மை கிடையாது, கூந்தலுக்கு பூக்கள் கிடையாது அப்படின்னு கண்ணனை பிரிஞ்சு வாடின்னு இருக்கோம். நீயோ கண்ணனை அடைஞ்சுட்டதுனால உன் கூந்தல்ல அழகான மலர்களையெல்லாம் சூட்டின்னு இருக்கேங்கிற அர்த்தத்துல இதை பாடுறா. கூடவே கொத்தலர் பூங்குழல் அப்படின்னா என்னன்னா, கொத்து கொத்தான அந்த பூக்களை நப்பின்னை பிராட்டி சூடின்னு இருக்கா. அவள் சூட்டின்ற பொழுது அந்த பூக்கள் எல்லாம் மொட்டாகத்தான் இருந்தது. அவள் சூட்டிண்டா இல்லையா, அதனால அந்த மகிழ்ச்சியிலேயே அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்துருத்தான். கொத்து அலர், அலர்னா மலர்தல், கொத்து கொத்தான பூக்கள் எல்லாம் அலர்ந்திருக்கு. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அப்பேற்பட்ட அந்த நப்பின்னையுடைய திருமார்பின் மேல் தன் திருமார்பை வைத்து கிடந்த மலர் மார்பா. இந்த இடத்துல மலர் மார்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மலர் போன்ற மென்மையான திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல. ஏன்னா பெருமாளுக்கு மலர் போன்ற திருமார்புன்னு சொன்னா அது சரியா போய் பொருந்தாது இல்லையா. அதனால இந்த இடத்துல ஆண்டாள் இதை என்ன அர்த்தத்துல பாடுறா அப்படின்னா, மலர்ந்த மார்பு, மலர்கின்ற மார்பு, மலரும் மார்பு அப்படின்னு தான் இதுக்கு பொருள். ஏன்னா இந்த பெருமாளினுடைய திருமார்பானது அகன்று விரிந்து காணப்படுறது. அதனால எதனால இப்படி அகன்று விரிந்து இருக்கு அப்படின்னா, நப்பின்னை பிராட்டியோட சேர்த்தியில இருக்கிறதுனால. ஏன் இனிமே இன்னும் மலரப்போறது அப்படின்னா, இத்தனை கோபியர்களுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ண போறானே, அந்த சந்தோஷத்துல அவனுடைய திருமார்பானது இன்னும் மலரப்போகிறது. அதனால மலர் மார்பா வாய் திறவாய், கண்ணா நீ கதவை தான் வந்து திறக்கல, உன் வாய் திறந்து மா சுச்சகா கவலைப்படாதேங்கோ அஞ்சேல் அப்படின்னாவது சொல்லக்கூடாதா, திருவாயாவது மலரக்கூடாதா அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்றா. இப்ப பெருமாள் யோசிச்சார், ஐயோ பாவம் இவாளுக்கு வாயை திறந்து மா சுச்சகானாவது சொல்லிடுவோமே அப்படின்னு வாயை திறக்க போனார். அப்போ நப்பின்னை பிராட்டி கண்ணனை பார்த்து ஒரு முறைச்சாலாம். அப்படியே கண்ணன் வாயை மூடிண்டு அங்கேயே உட்கார்ந்துட்டார். பிராட்டி ஏன் பெருமாளை பார்த்து முறைச்சா அப்படின்னா, 2 பேருக்குள்ளேயும் போட்டி, யார் போய் தன் பக்தர்களுக்கு முதல்ல அனுகிரகம் பண்றது அப்படிங்கறதுல போட்டி. அதனால பிராட்டி இப்ப முறைக்கிறா. பெருமாள் உடனே எதுவுமே பேசாம அப்படியே விட்டுட்டார். அதனால இப்ப ஆண்டாள் மேலும் பாடுறா. மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் கான் அப்படிங்கிறா. அழகான மை தீட்டப்பட்ட கருமையான கண்களை கொண்ட நப்பின்னை பிராட்டியே, நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், கொஞ்சம் கூட அவனை துயில் எழுந்து எங்களை நோக்கி வருவதற்கு நீ அனுமதிக்க மாட்ட போல இருக்கே. கண்களும் விழித்தெழுந்து அவன் வந்து எங்களை பார்த்தாதான் என்ன, எங்களோட ஒரு வார்த்தை பேசினாதான் என்ன. இந்த இடத்துல மைத்தடங்கண்ணினாய்னு ஏன் சொல்றானா, தாயாரினுடைய திருக்கண்ணானது அவ்வளவு கருமையா இருக்குமா. இவள் கண்கள் ஏன் இவ்வளவு கருமையா இருக்கு அப்படின்னா, அந்த கண்ணனையே பார்த்து 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 அவன் திருமேனியில இருக்கக்கூடிய அந்த கருப்பு தாயார் கண்கள்ல ஒட்டின்றது. இந்த தாயாரையே பார்த்து 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 தாயார் திருமேனியில இருக்கக்கூடிய சிவப்பு கண்ணனுடைய கண்கள்ல ஒட்டின்றது. அதனாலதான் கண்ணனுக்கு செந்தாமரை மலர் போன்ற கண்கள், தாயாருக்கு கருவண்டு போன்ற கருமையான கண்கள். அதனால மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, அந்த அழகான மை தீட்டப்பட்ட கண்களை கொண்டுதான் கண்ணனை மயக்கி எங்களோட சேர்த்து வைப்ப அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு வந்தா, அந்த கண்களை கொண்டே வாயை திறந்து நீங்க பேசக்கூடாதுன்னு கண்ணனை பேச விடாம பண்ணிட்டியேமா. உன் கண்கள் கருணையை பொழியக்கூடிய கண்களாச்சே அப்படின்னு ஆண்டாள் பாடுறா. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். ஒருவேளை உன்னால கண்ணனை விட்டு அந்த க்ஷண நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியல போல இருக்கு. அவன் எழுந்து வந்து அந்த கதவை திறக்கிற நாழி கூட நீ கண்ணனை விட்டு பிரிய மாட்ட போல இருக்கு. ஆனா எங்கள் நிலைமைய பாத்தியா, எங்க ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கண்ணனை நாங்க சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தா. ஆனா மழை வரணுங்கிறதுக்காக இந்த நோன்பு நோக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா. அதை வியாஜமா வச்சுட்டு தினமும் கண்ணனை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கச்சே, இந்த மாதிரி நீ பண்றியே, தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். நீ பண்ணக்கூடிய இச்செயலானது நிச்சயமா புருஷகாரம் ஆகாது. புருஷகாரம்னா என்ன, ஜீவாத்மாக்களை எல்லாம் பெருமாளோட சேர்த்து வைக்கக்கூடியவள் நீதானே, பாலமாக இருந்து எல்லாரையும் சேர்த்து வைக்க வேண்டியவள் நீதானே. நீ இப்படி பண்றியே, அதனால இது புருஷகாரம் அன்று, தத்துவம் அன்று. தகவேலோர் எம்பாவாய். தகவு அப்படின்னா என்ன அர்த்தம், இரக்கம். இரக்கத்தோட நீ நடந்து கொள்வதுதான் புருஷகாரம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றா. பக்தர்கள் எல்லாருக்கும் போயாச்சு, பெருமாள் சேவிச்சாச்சு போரும் அப்படின்னு ஒரு திருப்தி ஏற்படாத ஒரு கோவில் அப்படின்னா திருமலை திருப்பதி. எத்தனை முறை படியேறி போய் அந்த பெருமாளை சேவிச்சாலும், கூட்ட நெரிசல்ல மாட்டின்றாலும், பல மணி நாழி அந்த கியூல நின்னாலும், அங்க போய் அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக இத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா எல்லாரும் அந்த கோவிலுக்கு போறா.
ஒரு வாட்டி ஒரு மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். ஆனாலும் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வரத்துக்குள்ளேயே சேவிச்ச திருப்தியே இல்லையே அப்படின்னு தோணும். வாழ்க்கையில எல்லாத்துலயும் திருப்தி தேவைதான். பகவத் தரிசனத்துல மட்டும் திருப்தி படவே கூடாது. திருப்தி இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் பெருமாள் பக்தியில. அதுவும் திருமலைக்கு போயிட்டு திருப்தி அடையாம திருப்பி வந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சரியா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் திருப்பி திருப்பி அந்த மலை ஏறி போய் திருப்பி திருப்பி அந்த பெருமாளை சேவிச்சு திருப்பி திருப்பி நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் அங்க கழிச்சுட்டே இருப்போம். அதனால அந்த ஆகர்ஷண சக்தி அவனுக்கு உண்டு. அந்த பெருமாள் கலியுக வரதனா, கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா அந்த திருமலைக்கு எப்படி எழுந்தருளினான் அப்படிங்கிற சரித்திரத்தை இன்றைய தினம் நம்ம கொஞ்சம் அனுபவிப்போம். ஸ்ரீனிவாசருடைய வைபவம் அப்படின்னு எடுத்துட்டாலே தாயார் இல்லாம பெருமாளே இல்லை. அதனால இது பெருமாள் தாயாரினுடைய ஒரு சேர்த்தி. இந்த பாசுரத்துல ஆண்டாள் அந்த சேர்த்தி சேவையை தானே அனுபவிக்கிறா. நப்பினை பிராட்டிக்கும் கண்ணனுக்குமான சேர்த்தி சேவையை அனுபவிச்சா. தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா, அம்மா நீ தானே புருஷகாரமா இருந்து எங்களையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதனால இந்த ஸ்ரீனிவாசருடைய வைபவத்தின் மூலமா நம்ம ஸ்ரீனிவாசர் மற்றும் தாயாரினுடைய சேர்த்தி சேவையையும் இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். இதுக்கு நம்ம ஸ்ரீமத் ராமாயண காலத்திலேருந்து இந்த கதையை தொடங்கணும். வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல வேதவதி அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை பத்தின ஒரு சரித்திரம் அதுல வருது. யார் இந்த வேதவதி அப்படின்னா, குஷத்வஜர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு வேதம் பயின்ற வேதம் ஓதக்கூடிய ஒரு அந்தனர். அவர் யார் அப்படின்னா தேவகுருவான பிரகஸ்பதியினுடைய திருக்குமாரர் தான் இந்த குஷத்வஜர். வேதம் ஓதி 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 ஒரு நாள் அவருக்கு அந்த வேதமே ஒரு மகளாக அவதாரம் பண்ணா. அவதான் யார் அப்படின்னா வேதவதி. வேதமே மகளாக பிறந்ததுனால அவளுக்கு வேதவதி அப்படின்னு பெயரிட்டார். ரொம்ப அழகா இருந்தாளாம் அந்த வேதவதி. அதனால இவர் ஒரு முடிவு பண்ணார், இந்த பெண்ணை கல்யாணம்னு ஒன்று பண்ணி கொடுத்தா அது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் குஷத்வஜர். ஊருலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள்னு எல்லாரும் வந்து இவளை பொண்ணு கேட்கிறா. அவ்வளோ அழகா இருக்கா இவோ. அதனால எல்லாருக்கும் ஆசை இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. குஷத்வஜர் மறுத்துடுறார், என் பெண்ணை கல்யாணம்னு பண்ணி கொடுத்தா பெருமாளுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு விட்டார். அவருக்கு பெருமாளுக்கு மாமனாராக இருக்கணும்னு ஆசை. அதனால வேற யாருக்கும் என் பெண் கிடையாது அப்படின்னு மறுத்துடுறார். அப்படி இருக்க ஒரு சமயம் சம்பு அப்படின்னு ஒரு அசுரன், அவனும் எல்லார மாதிரி இந்த வேதவதி மேல ஆசைப்படுறான். குஷத்வஜர் இடத்துல வந்து சொல்றான், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. வழக்கம் போல அவர் மறுத்துடுறார். அவனுக்கு ரொம்ப கோபம் உண்டானது. குஷத்வஜரை கத்தியால கொன்னுட்டான். அப்படியே குஷத்வஜர் போயாச்சு, அவருக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடக்கிறது, அவரை தகனம் பண்றா. அப்போ அவருடைய மனைவிக்கு அவருடைய பிரிவை தாங்க முடியாம அவளும் அந்த நெருப்பிலேயே குதிச்சு அவளோட உயிரை விட்டுட்டா. இப்போ வேதவதி அம்மா அப்பா யாரும் இல்லாம தனியா இருக்கா. ஆனா மனசுல ஒரு சபதம் மேற்கொண்டாள். அது என்னன்னா, என் அம்மா அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிண்டா. அவளோட ஆசை என்ன, பெருமாளை தான் தன் மகள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவளோட ஆசை. அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாளை குறிச்ச தவம் இருந்தா. அந்த மாதிரி வேதவதி தவம் இருந்துருக்கிற சமயத்துல தான் புஷ்பக விமானத்துல பறந்து போயிட்டு இருந்தான் ராவணன். இவளை பார்த்த உடனே இவளை அழகுல மயங்கி இவள் இடத்துல வந்து பேச தொடங்கினான். நான் தான் ராவணன், லங்கைக்கே அதிபதி, என்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது, எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவன் நான், பராக்கிரமசாலி அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறான். அப்போ வேதவதி சொல்றா, எனக்கு மனுஷால கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசமே இல்லை, கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா பெருமாளை தான் அப்படின்னு ஒரு சபதத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த தவமும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்றா. நாராயணோ மம பதிஹி நத்வன்ய புருஷோத்தமாத்து அப்படிங்கிறா. அந்நிய புருஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பதி அப்படின்னா அது பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. ராவணனால ஒரு ரிஜெக்ஷனை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்னைக்குமே மனப்பக்குவம் கிடையாது. அவன் நினைச்சதை அடைஞ்சே தீரணும் அவனுக்கு. அதனால வலுக்கட்டாயமா இந்த வேதவதிய கடத்திண்டு போகணும்னு முடிவு பண்ணி அவள் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப வேதவதி என்ன பண்ணா, தன் கையே ஒரு கத்தியாக மாத்தி அப்படியே தன் கூந்தலை வெட்டினா. அவளுடைய கூந்தல் மட்டும் அவன் கையோட போச்சு. வேதவதி அப்படியே பின்னாடி நின்னுட்டா. இப்போ பார்த்தா, நான் பெருமாளுக்கு மட்டும்தான்னு ஒரு சபதத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன், என் கூந்தலை நீ பற்றியதின் மூலம், நீ பிடிச்சி இழுத்தது என் கூந்தலை தான், இருந்தாலும் அதை கூட நீ தொட்டுட்ட இல்லையா, அதனால என்னுடைய இந்த தேகமானது அசுத்தமாயிடுது. அதனால இனிமே என்ன நான் பெருமாளுக்கு
சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த தேகத்தை சமர்ப்பிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணா, தன் தவ வலிமையால அக்னியை மூட்டினா, அப்படியே அந்த அக்னியில இறங்கிட்டா வேதவதி. அப்போ அக்னியில இறங்கறச்சே ராவணனை பார்த்து சொல்றா, நான் அக்னியில இறங்கிட்டேன், போயிட்டேன்னு நினைக்காத ராவணா, தஸ்மாத் தவ வதார்த்தம் ஹி சமுத்பஸ்யைஹி அகம் புனகா அப்படிங்கிறா. நான் அக்னியில இறங்கி போயிடுவேன், அப்படியே போயிட்டேன்னு நினைக்காத, என்னைக்கா இருந்தாலும் உன்னோட அழிவுக்கு நான் தான் வழிவகுப்பேன் அப்படின்னு சொல்லிண்டே போறா வேதவதி. இதோட ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இவளுடைய குறிப்பானது முடியறது. மேற்படி சொல்ல போற விஷயங்கள் எதுவும் வால்மீகி ராமாயணத்துல இல்ல. இதெல்லாம் பிரம்மாண்ட புராணத்திலையும் ஸ்கந்த புராணத்திலையும் வரக்கூடிய வரலாறுகள். இப்போ காலச்சக்கரம் சுழண்டுண்டே போயின்னு இருக்கு. ராமாவதாரம் நடக்கிறது. இந்த ராமாவதாரத்துல பஞ்சவட்டியில ராமன் லக்ஷ்மண சீதை அவள்லாம் தங்கியிருக்கிற சமயத்துல ராமன் சீதை இடத்துல கேட்கிறார். மறுபடியும் சொல்றோம், இதெல்லாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இல்ல. இப்போ ராமன் சீதையின் இடத்துல கேட்கிறார், சீதா இதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தெரியுமா? அதுக்கு சீதா சொல்றா, தெரியுமே சுவாமி, இப்ப என்ன மான் வரும், மான் மேல நான் ஆசைப்படுவேன், நீங்க மான் பின்னாடி போவேங்கோ, அடுத்து லக்ஷ்மணனும் உங்களை தேடிட்டு போவான், அப்போ ராவணன் என்னை இங்கேருந்து அபகரிச்சுட்டு போவான், என்ன லங்கையில சிறை வைப்பான், அதுக்கப்புறம் ராவண யுத்தம் நடக்கும், அதுல ராவணன் மடிந்து போவான், நம்ம திரும்பி அயோத்திக்கு திரும்புவோம், இதுதானே அப்படிங்கிறா சீதை. இது என்ன அப்படின்னா, கதை திரைக்கதை வசனம் எல்லாமே பெருமாளும் தாயாரும் ஏற்கனவே எழுதினதுதான். இது அத்தனையும் பெருமாள் எதுக்காக நடத்தி காட்டுறார், அவதாரங்கள்லாம் எதுக்கு எடுக்கிறார் அப்படின்னா நமக்கு பல பாடங்களை சொல்றதுக்காக தான். அதனால அவளுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லை இல்லையா? அதனால இவ ரெண்டு பேரும் பேசிக்கிறா. அப்ப ராமன் சொல்றார், சொன்னது அத்தனையும் சரிதான், ஒரே ஒரு சின்ன மாற்றம் இதுல அப்படிங்கிறார். அந்த ராவணன் உன்னை அபகரிக்கிறதுக்கு கூட நம்ம ஏன் வாய்ப்பு கொடுக்கணும், அது வேண்டாம், அப்படி வேண்டாம் அப்படிங்கிறார். சொல்றார், அக்னிஹோத்திர அக்னிய பெருமாள் எடுத்துன்னு வந்திருக்கார் ராமன், அந்த அக்னியில நீ இறங்கிடு சீதா, உனக்கு பதிலா அந்த அக்னிக்குள்ளேந்து மாய சீதையானவள் வெளியில வரட்டும், அந்த மாய சீதைய ராவணன் கவர்ந்து கொண்டு போகட்டும் அப்படின்னு ராமன் சொல்றார். மாய சீதா அல்லது சாயா சீதா, இதெல்லாம் என்ன அப்படின்னா, சாயானா நிழல், சீதையுடைய ஒரு ரூபமா, சீதை கிடையாது, சீதை மாதிரியே ஒரு ரூபமாக அந்த அக்னியிலேருந்து ஒரு ஸ்திரீ வெளியில வரப்போறா. அவள் தான் ராவணனால கடத்தப்பட்டு லங்கையில சிறை வைக்கப்பட போறா. இத ராமன் சொல்றார். இந்த மாயா சீதா தான் ஏற்கனவே அப்போ அக்னிக்குள்ள போய் காத்துருக்காளே அந்த வேதவதி. ஏன்னா அவ சொல்லியிருக்கா இல்லையா, சபிச்சிருக்கா ராவணனை, உன் அழிவுக்கு நான் தான் வழிவகுப்பேன்னு சொல்லியிருக்கா. அதனால அந்த அக்னிக்குள்ளேருந்து இப்போ அவ வரப்போறா. அப்படி அந்த மாய சீதையானவள் வெளியில வரா. அவளைதான் ராவணன் கவர்ந்து கொண்டு போய் லங்கையில சிறை வச்சு, அதன் விளைவாக கடைசியில ராவண யுத்தமும் நடந்து ராவணன் மடிந்தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பெருமாள் ஒரு அக்னி பரீட்சைன்னு வைக்கிறாரு இல்லையா, அந்த அக்னி பரீட்சைக்குள்ள இந்த மாய சீதா போறா. அக்னிக்குள்ளேருந்து இப்போ வெளியில வரப்போறவள் அந்த உண்மையான சீதை. வேதவதி உள்ள போகணும், வெளியில உண்மையான சீதையானவள் வெளியில வரணும். அதுக்காக தான் அந்த அக்னி பரீட்சையே. அந்த அக்னிக்குள்ள இந்த மாய சீதை போறா. இப்போ ராமன் காத்துன்னு இருக்கார், வெளியில தன்னுடைய சீத்தை வரப்போறா அப்படின்னு காத்துன்னு இருக்கார். ஆனா 2 சீத்தையுமே வெளியில அழைச்சின்னு வந்தார் அக்னிதேவன். சொன்னார், இந்த வேதவத்தியும் உனக்காக தானே காத்துன்னு இருக்கா, ராமா நீ அவளை ஏத்துக்க கூடாதான்னு அக்னி கேட்கிறார். சீத்தையும் சொல்றா, ஏத்துண்டா என்ன அப்படின்னு. அப்போ ராமன் மறுத்துடுறார், நான் இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகபத்னி விரதன், எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், அது சீத்தை தான், அதனால இந்த அவதாரத்துல அது முடியாது அப்படிங்கிறார். சொல்லிட்டு கலியுகத்துல இந்த வேதவதியை நான் ஏத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். சீத்தை கேட்டா இல்லையா இந்த இடத்துல, வேதவதியை நீங்க ஏத்துக்க கூடாதான்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயாரினுடைய புருஷகாரம் அது. இந்த இடத்துல இந்த விவாகங்கள் எல்லாமே பூலோகத்துல நடக்கிற மாதிரி, மனுஷாளுக்குள்ள நடக்கிற மாதிரி விவாகங்கள் அல்ல. தெய்வங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விவாகங்கள் எல்லாமே மனித விவாகங்களுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சங்கமம். அதனால இந்த இடத்த அதை நம்ம மனித கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. இந்த இடத்துல தாயார் அதனால ஒரு ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றா. வேதவதியை ஏத்துக்க கூடாதான்னு பெருமாள் மறுத்துடுறார். கலியுகத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறார். இப்போ கலி பிறந்திருக்கு. கலி பிறந்து கொஞ்ச நாட்கள் ஆயிடுத்து. ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இந்த ஒரு சரித்திரம் வருது. பிருகு முனிவர் மற்றும் பல முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு சரஸ்வதி நதிக்கரையில யாகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த முனிவர்கள் எல்லாரும் பேசிக்கிறா, இந்த யாகத்துல அக்ர பூஜை கொடுக்கணுமே, அதுக்கு சத்வ தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுட்டு வாங்கோ, அவளுக்கு தான் அந்த அக்ர பூஜை அப்படின்னு. இந்த சாத்வீகமான தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு யார் சரியான ஆள்னிவா பார்த்தா பிருகு முனிவரை அனுப்புறா, நீங்க போய் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. அப்படிதான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சத்தியலோகத்துக்கு போறார், கைலாயத்துக்கு போறார், கடைசியா வைகுண்டத்துக்கு வரார். வைகுண்டத்துக்கு வந்தா பெருமாள்
அதுவும் இது வைகுண்டம்னு சொல்லக்கூடாது, காரிய வைகுண்டம். வைகுண்டம்ங்கிறதுக்கு போனா திருப்பி வர முடியாது. காரிய வைகுண்டம்ங்கிறது என்னன்னா, தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பெருமாளை சந்திச்சு அவர்களுடைய மனக்குறைகளையும் மற்ற விஷயங்களையும் பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு இடம் தான் காரிய வைகுண்டம். அதனால எந்தெந்த ஆத்மாக்களால வைகுண்டத்துக்கு போக முடியலையோ, அதாவது முக்தி அடையாத சத்தான ஆத்மாக்களுக்கான ஒரு இடம் அப்படின்னா அது காரிய வைகுண்டம். அந்த காரிய வைகுண்டத்துக்கு பிருகுமுனிவர் வரார். பெருமாள் தாயாரினுடைய மடி மேல தன் தலையை வச்சுண்டு பள்ளி கொண்டிருக்கார். பிருகுமுனிவரை பெருமாள் கவனிக்கல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உடனே இந்த பிருகுமுனிவர் கோபம் கொண்டு பெருமாளினுடைய திருமார்புல எட்டி ஒரு உதைக்கிறார். உடனே பெருமாள் அலண்டு எழுந்து பிருகுமுனிவர் காலை பற்றி கொண்டு, என் மார்பை உதைச்சதுனால உங்கள் கால் வலிக்க போறதே அப்படின்னு அவர் காலை பிடிச்சு விடுறார். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தாயாருக்கு கோபம் வர மாதிரி கோபப்பட்டுண்டு பூலோகத்துக்கு தாயார் இறங்கி வந்துடுறா. தாயாருக்கு கோபம் எல்லாம் வராது. காரணம் ஒண்ணு, ஒரு குழந்தை உதைக்கிற மாதிரி தான் பெருமாள் அதுக்கு ரியாக்டும் பண்றாரு. அந்த இடத்துல தன் குழந்தை தன்னை உதைச்சா ஒரு அம்மா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி எடுத்துட்டார் பிருகுமுனிவர் உதைச்சத. இன்னொன்னு, பிருகுமுனிவர் தாயாருக்கு அப்பாவும் கூட. அதனாலதான் தாயாருக்கு பார்கவி அப்படின்னு ஒரு திருநாமமும் உண்டு. அதனால தாயாரும் அதுக்காக கோச்சிக்கல. இதன் மூலமா சில லீலைகள் நடக்கணும் கலியுகத்துல, அதுவும் தட்சிண தேசத்துல திருமலை திருப்பதி அப்படிங்கிற அந்த பெருமாளினுடைய க்ஷேத்திரம் வரணும், கண்கண்ட தெய்வமா அந்த இடத்துல ஸ்ரீனிவாசர் எழுந்தருளணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் நடக்கிறது. காரண காரியம் இல்லாம இது எதுவும் நடக்காது இல்லையா? அதனால தாயார் இப்போ கோச்சுண்டு வர மாதிரி கீழே வந்துட்டா. வந்து கோலாப்பூர் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா எல்லாரும் போய் சேவிக்கிறாளே, கோலாப்பூர் மகாலட்சுமி. அந்த கோலாப்பூர்ல போய் தாயார் தவத்துல உட்காந்துட்டா. பெருமாள் தாயாரை எல்லா இடத்துலயும் தேடின்னு இருக்காருன்னா அவருக்கு தெரியாம இல்ல, இது அத்தனையும் ஒரு லீலை, அவ்வளவுதான். தேடுற மாதிரி தேடுறார். கடைசியா தாயார கோலாப்பூர்ல வந்து பெருமாள் சந்திக்கிறார். சந்திச்சு, என்னம்மா இதுக்கெல்லாம் கோச்சுப்பியா, பிருகுமுனிவர் உனக்கு அப்பா தானே, உங்க அப்பா உதச்சதுக்கெல்லாம் கோவப்படுவியோ அப்படின்னு. தாயார் ஒண்ணுமே பேசல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றா, போய் தவம் இருங்கோ அப்படிங்கிறா. எங்க போய் தவம் இருக்கணும் அப்படிங்கிறார். உடனே சொல்றா, அதையும் நானே காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு வெள்ளை குதிரை வருது. அந்த வெள்ளை குதிரை யார் அப்படின்னா கருடனே குதிரையாக வரார். அந்த வெள்ளை குதிரை மேல பெருமாள் ஏறிண்டார். இப்போ தாயார் வந்து பெருமாளுக்கு வழி சொல்லிண்டே வரா. அவள் எந்த இடத்துக்கு கூட்டின்னு போறாளோ அவ வழி சொல்லிண்டே வருவோம். அந்த இடத்துல பெருமாள் இருந்து கொண்டு தவம் பண்ணணும். அதனால தாயார் வழி சொல்றா பெருமாளுக்கு. கடைசியா தாயார் பெருமாளை தவம் பண்றதுக்காக காட்டி கொடுத்த இடம் எது அப்படின்னா திருச்சானூர் க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் வந்து அடைஞ்சார். அந்த இடத்துல தன் ஈட்டியை கொண்டு ஒரு பள்ளம் தோண்டி அதுல லக்ஷ்மி சரஸ் அப்படிங்கிற அந்த திருக்குளமானது அங்க உருவாச்சு. அந்த குளத்தோடைய கரையில அமர்ந்து கொண்டு பெருமாள் வந்து 12 ஆண்டு காலங்கள் தாயாரை நினைச்சு தவம் இருந்தார். தாமரை பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணுவார், தவம் இருப்பார், இப்படியே போயிட்டு இருந்தது. 12 ஆண்டு காலம் பூர்த்தியாச்சு. மகாலட்சுமியே பெருமாள் முன்னாடி தோன்றினாள். இப்போ பெருமாள் கேட்டார், என்னம்மா கோபம் எல்லாம் தணிஞ்சுடுத்தா, இப்போ என் திருமார்பில் வந்து எழுந்தருளுவியா அப்படின்னு கேட்டார். உடனே தாயார் சொன்னா, இன்னும் இல்லை அப்படின்னா. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். ஒரு விஷயத்த மொத்தமா மறந்துட்டாயிலே அப்படிங்கிறா தாயார். என்னதுன்னு பெருமாள் கேட்க இப்போ தாயார் சொல்றா, அந்த வேதவதி அப்படிங்கிறவளை கலியுகத்துல கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்தேளே, அந்த வேதவதி இப்போ கலியுகத்துல திருப்பியும் பிறந்திருக்கா, நீங்க போய் அவளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் மறைஞ்சிடுறா. இப்ப பெருமாள் இந்த வேதவதியை தேடிண்டு போறார். மறுபக்கத்துல நாராயணபுரம் அப்படின்னு ஒரு குறுநிலம் திருப்பதி மலைக்கு கீழேயே இருக்கு. அந்த நாராயணபுரத்துல ஆகாஷராஜன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருக்கு தரணி தேவி அப்படின்னு அவருடைய மனைவி. இவா 2 பேருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அப்படி இருக்க ஒரு சமயம் யாகம் பண்றா. அப்படி இருக்கிறச்சே 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை பூ மேல ஒரு குழந்தை வாளுக்கு கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பெயரிட்டு வளர்க்க தொடங்குறா. அதுதான் தாமரை புஷ்பத்து மேல கிடைச்சதுனால அலர் மேல் மங்கை, மலருக்கு மேல கிடைச்ச மங்கை அவள். அதனால அந்த பெண்ணை ஆசையோட அன்போட வளர்த்துண்டு வரா. அந்த தாயார் இவாளுக்கு கிடைச்சதுடைய பலனா இவாளுக்கு ஒரு புள்ளையும் பிறக்கிறான். அவனுக்கு பெயர் வசுதாத்தன். இப்போ பெருமாள் பத்மாவதியை தேடிண்டு நாராயணபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமலைக்கு போறார். எங்கேயாவது இவர் தங்கி இருக்கிறதுக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் வேணும் இல்லையா? அதனால மலைக்கு மேல ஏறி போறார். அப்போ அங்க வராக சுவாமி இருக்கார். ஒட்டுமொத்த திருமலையுமே வராக சுவாமியினுடைய க்ஷேத்திரம் தான். வராக அவதாரம் முடிஞ்சு பூமாதேவி அவளுடைய இருப்பிடத்துல ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறமா வராக சுவாமி ஓய்வு எடுத்துண்ட ஒரு இடம் தான் இந்த திருமலை.
பெருமாள் வராகசுவாமி இடத்துல போய் கேட்கிறார். ஸ்ரீனிவாசர் வராகசுவாமி இடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி நான் இங்க கொஞ்ச காலம் தங்கி இருந்து பத்மாவதியை போய் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால இந்த க்ஷேத்திரத்துல எனக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறேளா, சின்ன இடமா இருந்தாலும் போறோம் அப்படிங்கிறார் பெருமாள். ஸ்தலம் தேஹி அவனே காந்தா யாவத் கலியுகம் பவேத் பிரதமம் தர்ஷனம் சஸ்யாத் நைவேத்தியம் க்ஷீரசேச்சனம் அப்படிங்கிறார். வராகசுவாமி சொல்றார், அதுக்கு என்ன தாராளமா கொடுக்குறேன்னு. அதுக்காக பெருமாள் இந்த பதில் சொல்றார், எனக்கு இந்த இடத்துல ஒரு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேள் இல்லையா, அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வர அத்தனை பேரும், என்ன சேவிக்க வர அத்தனை பேரும் உங்களை முதல்ல சேவிச்சுட்டு தான் என்ன சேவிக்க வரணும். அதே மாதிரி அந்த இடத்துல பால் அப்படிங்கிறது பிரசாதம், அந்த பால் பிரசாதமும் உங்களுக்கு தான் முதல்ல நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது எனக்கு நைவேத்தியத்துக்கு வரும் அப்படின்னு ஸ்ரீனிவாசர் அங்க சொல்றார். இப்போ திருமலையில வராகசுவாமி கொடுத்த அந்த இடத்துல தங்கின்னு இருக்கார் பெருமாள். இப்போ இந்த பெருமாளை பார்த்துக்கிறதுக்குன்னு அங்கே யாரும் இல்லை. அப்போ பெருமாளை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வந்தவள் தான் வகுளமாளிகை அப்படிங்கிற பெண். யார் இந்த வகுளமாளிகை அப்படின்னா, பெருமாளுக்கு தாயாராக இப்போ பார்த்துக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கா. இவள் யார் அப்படின்னா, துவாபர யுகத்துல யசோதை. யசோதை துவாபர யுகம் முடியறதுக்கு முன்னாடி கண்ணன்ட்ட வருத்தப்பட்டுக்கிறா. என்னடா கண்ணா, ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம்னா என்ன தெரியுமா, தன் பிள்ளைக்கு தேடி தேடி போய் பார்த்து நல்ல வரனா பார்த்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே, அத்தனை கல்யாணமும் நீயே பண்ணிட்டியேடா, நான் போய் பொண்ணு பார்த்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற குறை எனக்கு இருக்கு அப்படின்னு யசோதை சொல்லிக்கிறா. அதனால அப்பவும் பெருமாள் சொன்ன பதில், அம்மா உன் ஆசை கலியுகத்துல நிறைவேறும்னு சொல்றார். அந்த யசோதை தான் இப்போ வகுளமாளிகையா இங்க வந்திருக்கா. வந்துட்டு பெருமாளுக்கு தளிகை பண்ணி போட்டுட்டு இந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்கா. ஆவோ இப்போ பெருமாள் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் இல்லையா, அதனால திருமலையிலேருந்து தன்னோட குதிரையில ஏறிண்டு வேட்டைக்கு போற மாதிரி கிளம்பி வரார். கீழே நாராயணபுரத்துக்கு வரார். அந்த நாராயணபுரத்துல அரண்மனையை சேர்ந்த ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பத்மாவதியும் அவளது தோழிகளும் பூப்பந்து வச்சுட்டு விளையாடின்னு இருக்கா. அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு கிழவர் வரார், வயசான கிழவர். யார் அவர் அப்படின்னா நாரதர். நாரதரே அந்த இடத்துல கிழவரா வரார். வந்தோடனே இந்த தோழிகள்லாம் கேட்குறா, தாத்தா தாத்தா நீங்க யாரு, எங்கேருந்து வரேங்கோ எல்லாம். அவர் சொல்றாரு, நான் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடியவன்மா அப்படிங்கிறார். இங்க யாருக்கு ஜோசியம் சொல்றதுக்கு வந்திருக்கேங்கன்னு கேட்குறா. அப்போ இவள் தானே இளவரசி பத்மாவதி, இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறார். தாயாரினுடைய கையை பார்த்துட்டு சொல்றார், உன் கையை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு எப்பேற்பட்ட கணவன் கிடைப்பான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றார், பதிர் பவதி தர்மஜ்ஞா திரிலோகேஷு ரமாபதிஹி அப்படிங்கிறார். உனக்கு தர்மத்தை அறிஞ்சவனும் லக்ஷ்மியுடைய கணவனுமான நாராயணனே உன்னை மணக்க போறான், சர்வலோகேஸ்வரனே உன்னை மணக்க போறான் அப்படின்னு சொல்றார். உன்னை பத்மாவதி கேட்கிறா, எப்போ வருவார் அவர் அப்படின்னு கேட்கிறா. பெருமாள் தோ உன்னை தேடி வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்கேருந்து கிளம்பிடுறார். பார்த்தா அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு வெள்ளை குதிரை மேல நீருண்ட கருமேகங்களை போன்ற ஒரு அழகான கருத்த திருமேனி, ரொம்ப அழகான ஒரு இளைஞனா பெருமாள் அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி வரார். தூரேந்து பத்மாவதி அவரை பார்க்கறா. அவருடைய அழகு எத்தகையது அப்படின்னா, கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷண கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷண கமலாசனஹித கருடகமன ஸ்ரீ கமலநாபானி பதகமலமே ಶರಣು ಕಮಲಾಸನಹಿತ ಗರುಡಗಮನ ಶ್ರೀ ಕಮಲನಾಭಾನಿ ಪದಕಮಲಮೇ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣನಿ ಶ್ರೀಪಾದಮೇ ಶರಣು ಓ ಪರಮಯೋಗಿ ಜನ ಭಾಗದೇಯ ಶ್ರೀ ಪರಮ ಪುರುಷ
परात् परा परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात् परा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा शरणु श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु இந்த கீர்த்தனத்துல அன்னமாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். பெருமாள் தாமரை பூத்த காடு போன்றவன், அவனிடத்துல அத்தானாயும் தாமரை போலவே தான் இருக்கு. அழகான தாமரை மலர் போன்ற கண்கள், அவன் திருவடியே தாமரை தான், அவன் முகமே தாமரை தான். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் பத்மாவதி தாயாரை நோக்கி ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு வரான். இவா எல்லாரும் பயப்படுறா. தோழிகளும் பத்மாவதி தாயாரும் என்ன இருந்தாலும் இவர் யார் என்னன்னு இவாளுக்கு தெரியாது இல்லையா. அதனால எல்லாரும் சொல்றா, எட்ட நில் அப்படிங்கிறா. நம்ம சுவாமி கேட்கக்கூடியவரா? நான் கிட்ட வருவேன்னு ஒரு ஒரு அடியா பத்மாவதி தாயாரை நோக்கி நடக்கிறார். அவள் பக்கத்துல வந்து அவள் காதோரமா வேதவதி அப்படின்னு கூப்பிட்டார். குதிரை மேல ஏறி உட்கார்ந்தார். போயிண்டே இருந்தார். இப்போ பத்மாவதி தாயாருக்கு முன்ஜென்மம் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கிறது. தான் யார், எத்தனை வருஷமா இத்தனை ஜென்மமா தவம் பண்ணது எதுக்காகன்னு எல்லாம் தெரிய வருது. இப்போ அவளுக்கு பார்க்குற அத்தானாயும் ஸ்ரீனிவாசராவே தெரியறது. பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, கண்களில் எந்நேரமும் கவலை, ஜலம் கொட்டுறது, யாரை பார்த்தாலும் பேச பிடிக்கல, அலங்காரம் பண்ணிக்க பிடிக்கல, நிலவை பார்த்தா நிலவு கூட சுடுற மாதிரி இருக்குன்னு அத்தனையும் ஒரு காதல் நோய்க்கான அறிகுறிகள். இது அத்தனையும் நம்ம திருமங்கை ஆழ்வார் பாடுறார் அவருடைய திருநெடுந்தாண்டகத்துல. பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேனாள் பனி நெடுங்கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி தன்னை பேணி பாதுகாத்துக்கணும்னு தோணலை. அந்த கண்கள்ல தூக்கமே இல்லை, எந்நேரமும் நீர் ததும்ப அழுதுண்டே இருக்கா. இந்த மாதிரி இருக்காளாம் பத்மாவதி தாயார். இவதான் இங்க இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, பெருமாள் திருமலைக்கு போனார். போய் ரொம்ப அசதி அவருக்கு, அப்படியே சயனிச்சுட்டார். இப்போ வகுள மாளிகை பார்க்கறா. இந்த மாதிரி இவர் பகல் பொழுதுல தூங்கக்கூடியவரே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு தன் பிள்ளை இடத்துல விசாரிக்கிறா. என்னப்பா, ஏதோ களைச்சு போயிருக்கா மாதிரி இருக்க, ஏதோ மனசு சரியில்லாத மாதிரியும் தெரியறது, உனக்கு என்ன ஆச்சு, என் இடத்துல சொல் அப்படிங்கிறா. அப்போதான் பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை அத்தானையும் அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த வகுள மாளிகை இடத்துல சொல்றார். நான் வேற யாரும் இல்லை, ஸ்ரீபதியான நாராயணன் தான். லக்ஷ்மி என்ன பிரிஞ்சு கோலாப்பூர்ல இருக்கா, பத்மாவதிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கா. பத்மாவதி என்னடான்னா என்னை துரத்தி வேற அடிக்கிறா. அம்மா, நீதான் எனக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல வகுள மாளிகையின் இடத்துல சொல்றார். இது எதுக்காக சொன்னார் பெருமாள்? அவரால் அவர் கல்யாணத்தை பார்த்துக்க முடியாதா அப்படின்னா, யசோதையினுடைய ஆசையாச்சே. யசோதை தானே இப்போ வகுள மாளிகையாக இப்போ அவதாரம் பண்ணியிருக்கா. அதனால அம்மாவிடத்திலே சொல்றார், நீ போய் பார்த்து என் கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு சொல்றார். இப்போ வகுள மாளிகைக்கும் தன்னுடைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வர ஆரம்பிக்கிறது. ஓ, நம்ம யசோதையாச்சே அப்படின்னு காத்துன்னு இருக்கேன்பா நான் அப்படிங்கிறா வகுள மாளிகை. நான் போய் பேசி முடிக்கிறேன் இந்த கல்யாணத்தை அப்படின்னு தரணி தேவியை பார்க்கறதுக்காக இவள் திருமலையிலேருந்து இறங்க தொடங்குறா. இப்போ இங்க கீழே நாராயணபுரத்துல அரண்மனையில என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். தரணி தேவி கவலைப்படுறா. தோழிகள் எல்லாரையும் அழைச்சு கேட்கிறா, என்ன ஆச்சு என் பெண்ணுக்கு, ஏன் இப்படி பித்து பிடிச்சா மாதிரி இருக்கா, பேசுறது இல்ல, சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல, எந்நேரமும் என்னவோ மாதிரி இருக்கா, பறி கொடுத்தவள் மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறா. அப்போ தோழிகள் எல்லாரும் சொல்றா, அதுவா வேற ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்துல தோட்டத்துக்கு வேட்டையாடுறதுக்காக ஒருத்தர் வந்தார், அவரை பார்த்ததுலேருந்து தான் இவ இப்படி இருக்கா அப்படின்னு தோழிகள் எல்லாரும் சொல்றா. உடனே தரணி தேவி சொன்னாலாம், திருமலை கீழே திருப்பதியில கீழ் திருப்பதியில அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போய் எல்லாரும் என் பெண் பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு தோழிகள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. இப்போ இவா எல்லாரும் அரண்மனையிலேருந்து கிளம்பி அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வரா. மேலேருந்து இப்ப வகுள மாளிகை கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. இவ அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வரத்துக்கும் வகுள மாளிகை மலை அடிவாரத்துக்கு வரத்துக்கும் சரியா இருக்கு.
அந்த தோழிகள் கூட்டமும் வகுளமாளிகையும் இப்ப சந்திச்சுக்கிறா. தோழிகள் இவாளை வகுளமாளிகையை பார்த்து கேட்கிறா, நீங்க யாருமா அப்படின்னு. இந்த மாதிரி நான் தரணி தேவியை சந்திக்கணும்னு அரண்மனைக்கு போயின்னு இருக்கேன். இவாள்லாம் சொல்றா, நாங்க எல்லாரும் அரண்மனையிலேருந்து தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, எங்க இளவரசி இந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, என்ன ஆச்சவாளுக்குன்னு தெரியல, அதனால அர்ச்சனை பண்ணிட்டு போலாம்னு வந்தோம். அப்போ வகுளமாளிகை சொல்றா, எங்க ஸ்ரீனிவாசனும் அப்படிதான் இருக்கான், அவள் ஞாபகமாவே தான் அவனும் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவ அத்தனை பேரும் இப்போ அரண்மனையை நோக்கி நடந்து வரா. அதுக்குள்ள பெருமாள் என்ன பண்ணார், அவ அம்மாவுக்கு எல்லா விஷயங்களையும் ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு தானே ஒரு குரத்தியாக மாறி, குறி சொல்லக்கூடியவளாக மாறி அந்த அரண்மனைக்குள்ள போறா. அப்போ தரணி தேவி அங்க இருக்கா. தரணி தேவியின் இடத்துல போய் இந்த குரத்தி குறி சொல்ல போறா. இப்போ குரத்தி தரணி தேவியை பார்த்து கேட்கிறா, ஏம்மா உன் முகத்தை பார்த்தா ஏதோ கலக்கமா கவலையில இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கு தரணி தேவி சொல்றா, என் கவலை எல்லாம் என் பெண்ணை பத்தி தான், என்ன ஆச்சுன்னு தெரியல, பித்து பிடிச்சா மாதிரி இருக்கா, யாரோடையும் பேசுறது இல்ல, சாப்பிட்றது இல்ல, தூங்குறது இல்ல அப்படிங்கிறா. உடனே இந்த குரத்தி சொல்றா, இது என்னன்னு என்னால கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும் அப்படிங்கிறா. அவளோட மந்திரக்கோல் அப்படி சுழட்டுற மாதிரி சுழட்டி இந்த குரத்தி இப்ப குறி சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளுக்கு வந்திருக்கிறது வேற ஒன்றும் இல்ல, காதல் நோய் தான். இதுக்கு ஒரே மருந்து, அவள் யார் ஆசைப்படுறாளோ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுடு, இது சரியாயிடும் அப்படிங்கிறா அந்த குரத்தி. உடனே தரணி தேவி கேட்கிறா, யார் அவர் அப்படின்னு. அவர் சாதாரண மனுஷன்லாம் இல்லம்மா, புருஷோத்தமன் மேல ஆசைப்பட்டிருக்கா உன் பொண்ணு அப்படிங்கிறார். புருஷோத்தமனா அப்படிங்கிறா. ஆமா, நாராயணனை பார்த்ததுலேருந்து தான் இவோ இப்படி இருக்கா அப்படின்னு அந்த குரத்தி சொல்றா. அதுக்கு தரணி தேவி கேட்கிறா, அதெல்லாம் சரி, நான் எங்க போய் நாராயணனை தேடி அவர்கிட்ட சம்பந்தம் பேசுறது அப்படிங்கிறா. உடனே குரத்தி சொல்றா, அந்த கவலையே உனக்கு வேண்டாம், பிள்ளையாத்துக்காராலே இப்போ உன்னை தேடி இங்க வந்துட்டு இருக்கா, அவளே வந்து உன்கிட்ட சம்பந்தம் பேசி இதை முடிப்பா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன் பர்த்தாவிடத்துலயும் உன்னுடைய குல குரு கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கிற வழியப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குரத்தி கிளம்பி போயிடுறா. இந்த குரத்தி வெளியில போறதுக்கும் வகுளமாளிகை உள்ள வரத்துக்கும் சரியா இருக்கு. இப்போ வகுளமாளிகை உள்ள வரா. தரணி தேவி அவளுக்கு ஆசனம் கொடுத்து அமர வச்சுட்டு யார் என்னன்னு விசாரிக்க அவள் சொல்றா, இந்த மாதிரி கல்யாண சம்பந்தம் பேசலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே தரணி தேவி சந்தோஷமா சொல்றா, அதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன், உங்க பிள்ளைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, குலம் கோத்திரம் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. இப்போ வகுளமாளிகை சொல்றா, என் புள்ள பிறந்தது வசிஷ்ட கோத்திரம், சிரவண நட்சத்திரத்துல, இருப்பிடமோ அவனுக்கு திருவேங்கடமலை, நன்னா படிச்சவன், நல்ல தனவான், வலிமை மிக்கவன், ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் நன்னா பின்பற்றக்கூடியவன். என் பிள்ளைக்கு 25 வயசாருது, உங்க பொண்ணுக்கு எல்லா வகையிலையும் தகுந்த வரனா இருப்பான் அவன் அப்படின்னு வகுளமாளிகை சொல்றா. இப்போ இதெல்லாம் கேட்டுண்டு தரணி தேவி சொல்றா, நான் என் கணவர்கிட்டையும் எங்க குலகுரு அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுடைய முடிவை சொல்றேன் அப்படிங்கிறா. இப்போ தரணி தேவி ஆகாஷராஜன் இடத்துல போய் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல, ஆகாஷராஜன் மற்றும் தரணி தேவி 2 பேரும் நேர போய் இவாளுடைய குலகுருவை சந்திக்கிறா. குலகுரு இவாளுக்கு யார் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணாரே அந்த சுகபிரம்மம் தான் இவாளுடைய குலகுரு. சுகர்கிட்ட போய் அனுமதி கேட்கிறா, இந்த மாதிரி வரன் வந்திருக்கு, ஒத்துக்கலாமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு. சுகர் சொல்றார், கரும்பு தின்ன கூலியா, கட்டாயம் உன் பொண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பா, இந்த மாதிரி சம்பந்தம் அமையவே அமையாது, பீஷ்மகருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறார். ஏன்னா ருக்மிணியுடைய கல்யாணத்துக்கு பீஷ்மகர் முன்னிருந்து போய் நடத்துற பாக்கியம் அவருக்கு கிடைக்கல, துவாரகையில தான் நடந்தது ருக்மிணியுடைய திருக்கல்யாணம், அதனால அவருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போறது, அதனால நன்னா இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வை அப்படின்னு சொல்றார் சுகர். இப்போ சுகரே இந்த கல்யாண பத்திரிகை எழுதுறார். வசிஷ்ட கோத்திரத்துல திருவோண நட்சத்திரத்துல அவதரித்த ஸ்ரீனிவாசன் என்னும் இந்த சாரங்கபாணிக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அத்ரி கோத்திரத்தில் அவதரித்த பத்மாவதி என்னும் கன்னிகையை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு அவரே ஒரு பத்திரிகையை எழுதி, இதுக்கு அவ குறிச்ச நாள் எது அப்படின்னா வைகாசி மாசம் வளர்பிறை தசமி திதியில ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டா. இப்போ சுகர் இந்த கல்யாண பத்திரிகையும் ஆகாஷராஜன் தன் கைப்பட மாப்பிள்ளைக்கு எழுதின கடுதாசியையும் எடுத்துட்டு சுகர் திருமலைக்கு போறார். இன்னும் வகுளமாளிகையே திருமலைய சென்று அடையல, அதுக்குள்ள சுகர் திருமலைக்கு போறார். போய் பெருமாளை சேவிச்சு பெருமாள் இடத்துல இந்த பத்திரிகையை சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் இடத்துல சொல்றார், ஸ்ரீனிவாசா எனக்கு ஒரு ஆசை, ராமாயணத்துல ஹனுமார் கண்டேன் சீதைன்னு வந்து உன் இடத்துல சொன்னப்போ அவரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டியே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஆசையில தான் பத்திரிகை எடுத்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார் சுகர்.
பத்மாவதிக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுத்து அப்படின்னு சுகர் சொல்ல பெருமாள் ஆற தழுவிண்டார் சுகரை. இதுக்கு அப்புறமா தான் இப்போ வகுளமாளிகை திருமலையை வந்து அடைஞ்சா. ஸ்ரீனிவாசரை பார்த்து சொல்றா, அப்பா ஸ்ரீனிவாசா, ஒரு வழியா உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியாச்சு. அவளோ ராஜவம்சம்ப்பா, நம்ம பக்கத்துல 2 பேர் தான் இருக்கோம், கல்யாணத்துக்கு 2 பேர் மட்டும் போய் நின்னா நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்கிறா வகுளமாளிகை. பெருமாள் சொல்றார், அந்த கவலையே உனக்கு வேண்டாம், 30 முக்கோடி தேவர்கள் இருக்கா, அத்தனை பேரையும் கல்யாணத்துக்கு அழைப்போம், ரிஷிகள் எல்லாரும் இருக்கா, அவளையும் கல்யாணத்துக்கு அழைப்போம், ஜனக்கட்டுக்கா பஞ்சம் நம்ம பக்கத்துல, நீ கவலைப்படாதமா அப்படிங்கிறார் பெருமாள். ஏன்னா அடுத்த பாசுரத்துல ஆண்டாள் பாட போறா, 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் தேவனவன், தேவாதி தேவன், அதனால அவன் கல்யாணத்துக்கு தேவர்கள் வரமாட்டாளா, அதனால அத்தனை பேரும் வரப்போறாமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறார் பெருமாள். வந்தவா அத்தனை பேரும் இந்த கல்யாணத்துல பல கைங்கரியங்களை நாங்கள் முன்னிருந்து நடத்துவோம் அப்படின்னு பொறுப்பை ஏத்துக்கிறா. இந்த கல்யாணத்துல வரக்கூடியவா எல்லாரையும் வரவேற்கிற பொறுப்பை சுப்பிரமணியர் ஏத்துக்கிறார். எல்லாருக்கும் சுகமா காத்து வீசணும், அந்த பொறுப்பை வாயு பகவான் ஏத்துண்டார். எல்லாருக்கும் ஜலம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்து அவளுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த பொறுப்பை வருண பகவான் ஏத்துண்டார். சபையை அலங்கரிக்கக்கூடிய பொறுப்பை இந்திரன் ஏத்துண்டார். கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய அந்த பொறுப்பை யமதர்மராஜா ஏத்துண்டார். தளிகை அக்னி பகவான் ஏத்துண்டார். இந்த கல்யாண செலவை யார் ஏத்துப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ பெருமாள் சொன்னார், நான் குபேரன் இடத்துல கடனை வாங்கியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறேன் அப்படின்னார் பெருமாள். அப்படி கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னா, தாயார் ஒரு விஷயத்த பெருமாள் இடத்துல சொல்லிட்டா, பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு பெருமாள் கடனை கூட வாங்குவேன்னு இந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்றாரு, அவ்வளவுதான். பெருமாள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை. இது எதுக்கு இப்படி பண்ணி காட்டுறார் அப்படின்னா, மகாலட்சுமியோடைய பிரார்த்தனை அது, அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இத்தனை பிரயத்தனைப்படுறார். அதனால கடனை வாங்கி கூட நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஏன்னா அவள் சொல்லியிருக்கா, வேதவதிய நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தாயார் மகாலட்சுமி சொல்லியிருக்கா. அதனால கடனையும் வாங்கினார். இதனாலதான் நம்ம பெரியவாளும் நம்மள தாயாரை முன்னிறுத்தி தான் போய் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்றா. தாயார் பேச்சுக்கு பெருமாள் என்னைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே மாட்டார். அதனால இப்போ மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்க்கணும், கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்க்கணும் தலைக்கு, யார் தேய்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஸ்ரீனிவாசர் சொல்றார், கோலாப்பூர்ல இருக்கிற மகாலட்சுமியை போய் அழைச்சின்னு வாங்கோ அப்படிங்கிறார். சூரிய பகவான் போறார் மகாலட்சுமியை அழைக்கிறதுக்கு. தாயார் காத்துன்னு இருக்கா. அவள் ஆசையே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான். ஏன்னா எத்தனை ஜென்மமா அந்த வேதவதி தவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால பெருமாளும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு பிரயத்தனை படுறதே இந்த தாயார் தான். அதனால ஆசையா ஓடி வந்து பெருமாளுக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறா மகாலட்சுமி. பெருமாளுக்கு பீதாம்பரத்தை சமர்ப்பிக்கிறா காயத்ரி தேவி. அவருக்கு பாதுகையை சமர்ப்பிச்சா கங்காதேவி. பெருமாள் இப்போ யானை மேல கிளம்பினார். கிளம்பி கல்யாண ஊர்வலம் வருது. திருமலையிலேருந்து இந்த கல்யாண ஊர்வலம் கிளம்புறது. அப்ப பந்துக்கள் எல்லாரும் பேசிக்கிறா, கல்யாணத்துக்கு போறோம், அதுவும் கீழ் திருப்பதிக்கு போகணும் மேலேந்து, அதனால ஏதாவது சாப்பிட்டுட்டு தானே கிளம்பணும், அப்பதானே கீழே போய் கல்யாண காரியங்களை பார்க்கறதுக்கு சரியா இருக்கும், அதனால சாப்பாடுக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கரிச்சே அக்னி பகவான் கிடகிடன்னு அக்னியை மூட்டினார், தழுகிய பண்ணிட்டார். அப்போ ஸ்ரீனிவாசர் சொல்றார், இந்த அமுத முதல்ல என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால லக்ஷ்மி நரசிம்மருக்கு அந்த அமுத நைவேத்தியம் பண்ணிட்டு பார்த்தா இத்தனை பேர் இருக்கா, 30 முக்கோடி தேவர்கள் இருக்கா, ரிஷிகள் அத்தனை பேரும் இருக்கா. இவா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ் திருப்பதிக்கு போகணும்னா எப்போ சாப்பிட்றது, எப்போ கீழே போறது, முகூர்த்தம் தவறிடக்கூடாது. அதனால பெருமாள் பார்த்தார், அந்த அமுத அவர் எடுத்து அவரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டார். அத்தனை பேருக்கும் வயிறு ரொம்ப போயிடுத்து. இப்போ எல்லாரும் கீழ் திருப்பதியை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. கீழே நாராயணபுரத்தை வந்து சேர்ந்தார்கள். பெருமாள் அப்படி கம்பீரமா அந்த யானை மேல எழுந்தருளி வரார். அப்போ எதிர ஆகாஷராஜன் தன் கரங்கள்ல பூர்ணகும்ப மரியாதையை கொண்டு பெருமாளை வரவேற்கிறார். ஆண்டாள் பாசுரத்துல பாடுற மாதிரி, வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் நின்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு அந்த வாரணத்தின் மேல ஏறி கம்பீரமா வரார் ஸ்ரீனிவாசர். இப்போ ஆகாஷராஜன் பூர்ணகும்ப மரியாதையோட பெருமாளை வரவேற்று பத்மாவதி தாயாரையும் ஸ்ரீனிவாசரையும் அந்த கல்யாண பந்தலுக்குள்ள 2 பேரையும் எழுந்தருள பண்ணி
அந்த இடத்துல வசிஷ்டர் அங்க வாத்தியாராக அமர்ந்து கொண்டிருக்கார். ஒரு பக்கத்துல ஆகாஷராஜனும் தரணி தேவியும் நிக்கிறா, மறுபக்கத்துல வகுளமாளிகை நிக்கிறா. மனசு நிறைய சந்தோஷம் அவளுக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல யசோதையா அவளால எதை கண்டு ரசிக்க முடியலையோ, எதை கண்டு ஆனந்தப்பட முடியலையோ, அந்த திருக்கல்யாண வைபவத்தை இன்றைய தினம் நின்று ரசிக்க போறோம், நம்ம முன் நின்று இந்த கல்யாணத்தை நடத்த போறோங்கிற சந்தோஷத்தோட வகுளமாளிகை அங்க நின்றுட்டு இருக்கா. இப்போ ஆகாஷராஜன் பத்மாவதி தாயாரினுடைய திருக்கரத்தை பெருமாளினுடைய திருக்கரத்தின் மேல சேர்த்து அந்த சுவாமி புஷ்கரணி ஜலத்தை அவர் கையில வார்த்து பத்மாவதி தாயார தார வாத்து கொடுக்கிறார். அதுக்கப்புறமா மாங்கல்ய தாரணமும் நடக்கிறது. 33 தேவர்களும் இந்த அழகான திருக்கல்யாண வைபவத்தை கண்டு ரசிக்கிறா. இந்த கல்யாணத்தை பார்த்தவாளுக்கே இத்தனை சந்தோஷம் அப்படின்னா, அந்த புருஷோத்தமனை கல்யாணம் பண்ணிண்டாலே அந்த பத்மாவதி அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதுவும் வேதவதியாக இருந்து இவ்வளவு ஜென்மாக்களா தவம் பண்ணி கடைசியா அவ அம்மா அப்பா என்ன ஆசைப்பட்டாலோ அந்த ஆசைய தாயார் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டா. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறா பத்மாவதி தாயார். பெருமாள் அப்போ பத்மாவதி தாயாரை பார்த்து சொல்றார், என்னுடைய இடது திருமார்புல நீ அமர்வாயாக அப்படிங்கிறார். அப்போ பத்மாவதி தாயார் கேட்கிறா, மகாலட்சுமியுடைய வாசஸ்தலமாச்சே அது அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்றார், இடது திருமார்புல நீ ஏறி அமர்ந்தாதான் என்னை பிரிஞ்சு போயிருக்காளே மகாலட்சுமி, அவோ என்னுடைய வலது திருமார்புல வந்து அமருவோ அப்படிங்கிறார் பெருமாள். அதனால பத்மாவதி தாயார் பெருமாளினுடைய இடது பக்கத்து திருமார்பில் ஏறி அமர்ந்து கொண்டாள். உடனே ஸ்ரீயான மகாலட்சுமியும் பெருமாளினுடைய வலது புறத்து திருமார்பில் ஏறி அமர்ந்தாள். இப்போதான் பெருமாள் முழுமையா ஸ்ரீனிவாசனாக மாறியிருக்கார். இப்படி மகாலட்சுமி ஆனவள் புருஷகாரம் பண்ணி வேதவதி அப்படிங்கிற அந்த பெண்ணை பெருமாள் இடத்துல சேர்த்து வச்சா. இப்போ ஆகாஷராஜன் பெருமாளையும் தாயாரையும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீங்க 2 பேரும் இங்கேயே எழுந்தருளணும். இனிமே இந்த கலியின் கோரப்பிடியிலேருந்து இந்த ஜனங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க இங்க எழுந்தருளினாதான் அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல, இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஏழுமலையான் அங்க எழுந்தருளினான். பத்மாவதி தாயார் கீழே திருச்சானூர்ல எழுந்தருளி இருக்கா. இப்படி தாயாரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மலையேறி போய் மலையப்பனை எல்லாரும் இன்றளவும் தரிசனம் பண்றோம். திருமலை அப்படின்னாலே கூட்டம் தான். கூட்டம் இல்லாம திருமலையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. திருமலைக்கு அழகே அந்த பக்தர்களுடைய கூட்டம் தான். ஏன்னா சார சாரையா அத்தனை ஜனங்களை பார்க்கறச்சே என்னதான் கியூல நிக்க கஷ்டமா இருந்தாலும் கூட்ட நெரிசல்ல இடிபட்டாலும் சரி, அத்தனை பேரையும் அங்க ஒரு சேர பாக்குறோமே, அதுவே ரொம்ப பெரிய புண்ணியம். இத்தனை பேருக்கு அந்த பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கு, அத்தனை பேர் பிரார்த்தனையும் அவன் காதுல வாங்கிண்டு அவாவா என்ன வேண்டி வராளோ அத்தனையும் பண்ணி கொடுக்கறான் அப்படின்னா எப்பேற்பட்ட வரதனா அந்த இடத்துல பெருமாள் நின்று இருக்கான். இவ அத்தனை பேரையும் பார்க்கறச்சே நம்ம மனசுல தோணக்கூடிய விஷயம் அதானே, ஒரு நம்பிக்கை. இந்த தெய்வம் நம்மளை காக்குங்கிற நம்பிக்கையில தானே சார சாரையா இத்தனை ஜனங்க வராங்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது திருமலையில தான் கிடைக்கும். அவ்வளோ பேரையும் பார்க்கறதே நமக்கு அங்க ஒரு புண்ணியமா இருக்கும். இந்த பெருமாளும் நம்மளுக்கு எப்படி கருணை பண்றான் அப்படின்னா, தன் வலது திருக்கரத்தால தன் திருவடியை காட்டுறான். என் திருவடியை பற்றி கொள்ளுங்கள், யாரெல்லாம் என் திருவடியே கத்தின்னு இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த சாகரத்தை முழங்கால் அளவுக்கு நான் வத்தடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால இன்னொரு திருக்கரத்தால தன் முட்டி கிட்ட கையை வச்சுருக்கார் பெருமாள். அதனால அப்பேற்பட்ட அந்த பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் புருஷகாரம் பண்ணி சேர்த்து வச்ச மகாலட்சுமி அல்லவோ நீ. அதனால நப்பினை பிராட்டியே, நீ எழுந்து வந்து இந்த கதவை திறந்து எங்களையும் கண்ணனையும் புருஷகாரம் பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நப்பினை பிராட்டியையும் கண்ணனையும் சேர்த்தே ஆண்டாள் இந்த பாசுரத்துல எழுப்புறா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.